ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ் ரீனா லாஜிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பெஸ்ட்டா எல்லாமே கவர் ஆகுற மாரி முழுக்க முழுக்க வீக்லி, மந்த்லி, டெய்லி சொல்ட்டு ஃபுல் வீடியோஸ் ப்ளஸ் வந்து குயிஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையுமே கண்டக்ட் பண்ணுறோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து என்னென்ன நமக்கு ஃபீச்சர்ஸ் நம்ம ஆப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடோட ஃபுல் கோர்ஸுமே இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கிலீஷோட ஃபுல் கோர்ஸு, ரீசனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒன் பிடிஎஃபாக ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக வந்து எல்லாத்துக்கான எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் தேவையான எல்லாமே வந்து எல்லா கன்டென்ட்டுமே வந்து கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப்ல வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ ரீசென்ட்டா எக்ஸாம் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே வந்துடுச்சு. பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர் டேக்கு அட்லீஸ்ட் 1 ஆர் 2 ஹவர்ஸ் நீங்க வந்து சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் பெர் டேக்கான நியூஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்லே கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? அது இல்லாம நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கிற குயிஸ் அட்டெண்ட் பண்ணாவே ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸான எலைட் பாஸ் வாங்குறதுக்கு KR35 யூஸ் பண்ணீங்கன்னா, கூப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னும்போது, CA15ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கும். சரிங்களா? மறக்காம கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரிவைஸ்டு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் கமிஷன் ரேட் ஃபார் பேங்க்ஸ் பை ஆர்பிஐ? எவ்வளோ வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கான கமிஷன் ரேட் வந்து எவ்வளோ ஆர்பிஐ வந்து வச்சிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்ட வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12 வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ப்ரீவியஸா எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ₹9 ரூ. 9 இருந்தத வந்து ரூ. 12 வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கான ரேட். சரிங்களா? ஆர்பிஐ ரிவைஸ்டு ஏஜென்சி கமிஷன் ஃபார் ஹேண்ட்லிங் கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? மோட் டிரான்சாக்ஷன், அதாவது எலக்ட்ரானிக் மோட் டிரான்சாக்ஷன் ₹9 இருந்தது வந்து ரூ. 12 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே பிசிக்கல் மோட்ல சேஞ்ச் பண்றது வந்து எதுக்குமே அதுக்கு வந்து அதாவது ஆர்டினரியா இருந்த சார்ஜஸ் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அதுல எந்த சேஞ்சஸுமே அவங்க வந்து கொண்டு வரல. சரிங்களா? இதே பென்ஷன் பேமெண்ட்ன்னு பார்க்கும்போது ரெய்ஸ்டு ₹75லேருந்து ₹80, அதாவது ₹5 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதர் பேமெண்ட்டுக்கு வந்து ₹100க்கு வந்து 7 பைசான்ற கணக்குல வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? ₹100க்கு 7 பைசான்ற கணக்குல. சரிங்களா? இது எப்ப இருந்து எஃபெக்டிவ்னா ஏப்ரல் 1, 2025லேருந்து எஃபெக்டிவ். எக்ஸ்க்ளூட் எத தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஃபண்டட் டிரான்சாக்ஷன தவிர்த்து மத்தது எல்லாத்துக்குமே வரும். இது எதுக்கோசரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேங்கோட எஃபிஷியன்சிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இத இம்ப்ளிமென்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆர்பிஐ வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும். ஏப்ரல் 1, 1935. ஏன் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்ப ஆர்பிஐ வரும்போது நம்ம இது ரிவிஷன் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்பதான் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண உங்களுக்கு அது ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். அத மனப்பாடம் பண்ணணும்ன்றத விட, ஓகே இது அப்ப ஆர்பிஐ ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தோம்னா, ஏப்ரல் 1, 1935ல வந்து ஆர்பிஐ ஃபார்ம் ஆனது. இதனுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர். ஓகே இது வந்து ரீசென்ட்டா ஏதாச்சும் அப்டேட் ஆயிருந்தாலுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பார்ன் ஸ்மித் அப்படின்றவரு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை. கரண்ட் கவர்னரா இப்ப யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்றவர் தான் வந்து இப்ப கரண்ட் வந்து கவர்னரா இருக்காங்க. எதுக்கு? ஆர்பிஐக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன் ஹவ் மெனி ஏசியன் கண்ட்ரீஸ் இஸ் ரூபே ஜேசிபி 25% வந்து கேஷ்பேக் ஆஃபர் வேலிட் குடுத்துருக்காங்க. எத்தன ஏசியன் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 8 ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரூபே ஜேசிபி வந்து 25% கேஷ்பேக் ஆஃபர் குடுத்துருக்காங்க. இது எதுக்கோசரம் இது இந்த கேஷ்பேக் வந்து நார்மலாவே வந்து ஃபோன்பே, கூகுள் பேல வந்து நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கும். எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஒரு இதுக்கா வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர்ஸ்லாம் குடுப்போம் பார்த்தீங்களா? சேம் அதே மாரி நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் இந்தியாவும் பிளஸ் வந்து ஜேசிபின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கிரெடிட் பியூரோ அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி. சரிங்களா? இன்டர்நேஷனலி லான்ச் 25% கேஷ்பேக் ஸ்கீம். எவ்வளோ 20% கேஷ்பேக்ன்னு பார்த்தீங்கன்னா, 25% வந்து கேஷ்பேக் ஸ்கீமா வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த என்னென்ன கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஜப்பான், கொரியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, வியட்நாம். அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங்.
மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1500 கேஷ்பேக் பெர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து 1500 வரையும் கிட்டத்தட்ட கேஷ்பேக் வந்து கிடைக்கும். டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000. இதனுடைய வேலிட் வந்து டில் எப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 2025 வரையும். ரெக்வஸ்ட் இதுக்கான எலிஜிபிள் மாதிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து 2 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இது முன்ன சொன்ன மாதிரி தான். இது எதுக்கோசரம் கொண்டு வந்தாங்க, இதோட மெயின் எய்ம் மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரூபே யூசேஜ் வந்து அதிகப்படுத்துறதுக்கோசரம் வந்து இந்த ஆஃபரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினா இதுல எது எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் ஸ்டோர் பர்ச்சேசஸ் மட்டும்தான் வந்து இது வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இதுல என்பிசிஏ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2008. ரூபேவை லான்ச் பண்ணது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2012. ஓகேங்களா? 2008 வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா ஃபவுண்ட் ஆனது. ரூபேவை லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2012. எம்டி அண்ட் சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் அஸ்பே அப்படின்றவர். ஓகேங்களா? என்பிசிஐ வந்து ரெகுலேட் பண்றது வந்து ஆர்பிஐ தான், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன். நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே. ஜேசிபியோட ஹெட் குவார்டர் வந்து டோக்கியோ, ஜப்பான். ஓகேங்களா? ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் செபி சென்ட்ரலைஸ்டு பேமெண்ட் மெக்கானிசம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கு கொடுக்க எது வந்து வாட் இஸ் செபி சென்ட்ரலைஸ்டு பேமெண்ட் மெக்கானிசம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது வந்து சிஇஎஃப் செஃப்காம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஇஎஃப் சிஓஎம். ஓகேங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன, அதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஃபீ கலெக்ஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? இது யார் வந்து இதை ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பை பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டிஸ் எம்எஃப் யூட்டிலிட்டிஸ். ஓகேங்களா? எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா October 1, 2024. இது எதுக்கோசரம்ன்றது பார்த்தீங்கன்னா அலோஸ் பேமெண்ட் வியா யூபிஐ மூலிமா, கார்டு, நெட் பேங்கிங் மூலிமா வந்து இது பண்ணுறாங்க. ஆப்ஷனல் பட் என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி. இது வந்து வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓவர் 5 crore ப்ரொசீட் டில் ஜூன் 2025 வரைக்கும் 5 crore வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் என்ன எய்மா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செபி வந்து இப்போ ரீசெண்டாகவும் வந்து வெரிஃபை யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இது பண்ணும்போது நமக்கு என்னன்னா கிரீன் ட்ரையாங்கிள் ஐக்கானும் வந்து நமக்கு வந்து பாப்அப் ஆகும் ஃபார் வெரிஃபை கரெக்ட், அவங்களுக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி கரெக்டான யூபிஐன்றது வந்து கிரீன் ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பே ஆச்சுன்னா தம்ஸ் அப் இல்லைன்னா வந்து டிக் மார்க் வருது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு வெரிஃபை யூபிஐ ஐடிக்கு வந்து கிரீன் ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்து வெரிஃபை ஆண்டருக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மீன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. செபி எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படி, எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1988. ஸ்டாச்சுட்டரியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து 1992. ஒரு தனித்துவமையா இயங்கக்கூடிய ஸ்டாச்சுட்டரி பாடியா. ஓகேங்களா? அதே செபியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை. சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஹின் கண்டா பாண்டே அப்படின்றவர் தான் சேர்மன். இந்த செபி வந்து எதுக்கு அண்டர்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் இம்ப்ளிமெண்டட் இ-மேட்ச் ஏஐ ஃபார் லெண்டிங் ஆப்ரேஷன். கடன் வாங்குறதுக்காக இந்த ஒரு பேங்க் வந்து ஒரு இ-மேட்ச்.ஏஐ அப்படின்னு கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ண பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏபி. ஓகேங்களா? எஃப்ஏபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் வந்து யுஏஇல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லார்ஜஸ்ட் பேங்க் தான் வந்து இந்த எஃப்ஏபின்ற பேங்க். ஓகேங்களா? எஃப்ஏபின்றது ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க். ஓகேங்களா? டிரான்சிஷன் ஃப்ரம் மேனுவல் டு டிஜிட்டல் கிரெடிட் ஃப்ளோ இன்டகிரேட்டட் வித் 10+ இன்டர்னல் சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து 329 மைக்ரோ சர்வர்ஸ், அது இல்லாமல் 1757 ஏபிஐ. ஓகேங்களா? ஆட்டோமேட்ஸ் டெப்ட் கலெக்ஷன் ஓவர் 5 இயர்க்கு வந்து டெப்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து ஆட்டோமேட் பண்ணுறாங்க. சரிங்களா? பேஸ்ட் ஆன் இன்டலெக்ட் டிசைன் டெக். ஓகே, எனேபிள்ஸ் ரியல் டைம் கிரெடிட் டெசிஷன், ஃபியூச்சர் ரெடி கம்போசபிள் பிளாட்ஃபார்மாகவும் வந்து இது அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஃபியூச்சரில் இதை எஃப்ஏபி பேர்லேயே நம்ம சொன்னோம். அபுதாபி யுஏவியில் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர். இன்டலெக்ட் டிசைன் அரேனாவோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. யுஏஇயோட கரன்சி பார்த்தீங்கன்னா திஹாம். யுஏஇயோட கேபிட்டல் அபுதாபி. எஃப்ஏபின்றது வந்து லார்ஜஸ்ட் பேங்க். எங்கே லார்ஜஸ்ட் பேங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு லார்ஜஸ்ட் பேங்க் தான் எஃப்ஏபி, ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க். ஓகேங்களா? மறக்காமல் லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னாலையும் கமெண்ட்ஸில் பண்ணுங்க. சரிங்களா? அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த தார்டி அஹபாப் ஜான் பகதீர்
தரி அபியான் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது தர்த்தி ஆபா ஜான் பகிதரி அபியான் அப்படின்னக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்பன் ரெஃபார்ம்ஸா, ட்ரைபல் சேச்சுரேஷன் அப்படின்னா ரூரல் ரோட்ஸ், எஜுகேஷன் பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சேச்சுரேஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு அண்டர்ல லான்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேம்லயே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ்ன்றதுனால பழங்குடி வாழ் மக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இது எப்போ இந்த ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஜூன் 15 to ஜூன் 30, 2025ல கவரேஜ் இதுல எவ்வளோ பேர் கவரேஜ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 549 ட்ரைபல்ஸும் ப்ளஸ் வந்து 207 பிவிடிஜின்னு சொல்லுவாங்க. பிவிடிஜின்னா பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? ப்ரொவைட்ஸ் இது இது இந்த இதில் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, ஆதார், பிஎம் ஜன்தன் யோஜனா, பிஎம் கிசான், ஹெல்த், பென்ஷன் ரிலேட்டடானது எல்லாமே வந்து இது மூலிமா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இன்வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 125+ டிஎம்ஸும் பஞ்சாயத்துமே வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. இது எதனுடைய ஒரு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன் ஜன்மன், அது இல்லாமல் டாக்வா. இந்த டாக்வான்றது தான் வந்து விச் மீன்ஸ் நான் சேர்த்தி சொல்கிறேன், DAJGUA. இதனுடைய எக்ஸ்பென்ஷன் தான் வந்து தாத்தி ஆபா ஜன்ஜாட்டியா கிராம் உட்கர்ஷ் அபியான் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கீமோட ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிக்னிட்டி ப்ளஸ் வந்து ஆன்டியோதயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டியோதயானா ஒன்றும் இல்லை, வெல்ஃபேர் ஃபார் த போரஸ்ட் பீப்புளுக்கு கூட செய்யக்கூடிய ஒரு நன்மைகள். வெல்ஃபேர் ஃபார் த போரஸ்ட் தான் இதனுடைய ஃபோக்கஸ். லார்ஜஸ்ட் ட்ரைபல் பெனிஃபிட்ஸ் டிரைவ் இன் இந்தியா. பெரிய லார்ஜஸ்ட் ட்ரைபல் டிரைவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவிலே. ஓகேங்களா? இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 1999. ஓகேங்களா? 1999 தான் வந்து இந்த மினிஸ்ட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் இந்த மினிஸ்ட்ரியோட 2025 யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா அப்படின்றவர் தான் வந்து இந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர். பிவிடிஜினா முன்ன சொன்னது தான், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஒரு குறிப்பிட்ட ஒரு வல்னரபிளான ட்ரைபல் குரூப்பை தான் வந்து பிவிடிஜின்னு சொல்லுவாங்க. பிஎம் ஜன்மன் அப்படின்னு கூடிய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டியா ஆதிவாசி நியாயா மகா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டியோதியானா நம்ம இன்னையே சொன்ன மாதிரி தான் வெல்ஃபேர் ஆஃப் த போரஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஐபிசிஏ ரீசென்ட்லி மேட் ஸ்டாச்சுட்டரி பை த கவர்மெண்ட். அதனுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிஃப்ட் சிட்டி ஆர்பிட்ரேஷன். ஓகேங்களா? ஐபிசிஏ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாச்சுட்டரியாக சேஞ்ச் ஆச்சு. அதிலான அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி ஆர்பிட்ரேஷன். இது ஐபிசிஏக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புல்லியன் அண்ட் கரன்சி ஆர்பிட்ரேஷன் அத்தாரிட்டின்றது தான் வந்து ஐபிசிஏ. வில் ஆப்ரேட்ஸ் வித்தின் ஐஎஃப்எஸ்சி கிஃப்ட் சிட்டி ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இட் ரெகுலேட்ஸ் எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் புல்லியனும் கரன்சி ட்ரேட்ஸ்க்கும் வந்து இந்த ரெகுலேஷன் வந்து நடக்குது. பார்ட் ஆஃப் இந்தியாஸ் பிளான் டு பிகம் ஆர்பிட்ரேஷன் ஹப். ஹப்னா ஒரு முழுக்க எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹப்னு சொல்லுவாங்க. வில் பி கவர்ன்ட் அண்டர் எதுக்கு அண்டர்ல வந்து இது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ஐஎஃப்எஸ்சி லா அண்டர்ல வந்து இது வந்து அண்டர்ல வந்து ரன் ஆகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் இது கொடுத்துருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025ல. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் டு அட்ராக்ட் குளோபல் பில்லியன் ட்ரேடர்ஸ் டு இந்தியா. இது எதுக்கோசரம் இதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் இந்தியாவிலேருந்து அவுட் சைடில் இந்தியாவில் இருக்கிற எல்லா குளோபல் பில்லியனும் வந்து ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் வந்து இது மூலிமா அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி அட்ராக்ட் ஆகிறதுனால மோர் ஃபினான்ஷியலாக வந்து நம்ம சப்போர்ட் ஃபின்டெக் அண்ட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஈகோசிஸ்டமா வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்கோசம் தான் மெயினா வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்றது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல காந்தி நகர் அப்படின்ற இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஐஎஃப்எஸ்சிக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் தான் வந்து ஐஎஃப்எஸ்சி. இது மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கண்டர்ல வரும். கிஃப்ட் சிட்டின்றதை வந்து இனாகிரேட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2020. ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி ரெகுலேட்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2019. ஓகேங்களா? 2019 2020லன்னு வரும்போது கிஃப்ட் சிட்டியை வந்து இனாகிரேட் பண்ணது. கிஃப்ட் சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குதுன்னா குஜராத் காந்தி நகர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா
இப்போ ரீசெண்டா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரிவிஷன் ரீகேப் மாதிரி ஓகேங்களா? ரீசெண்டா நடந்த அப்பாயின்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டர், பேங்கிங் செக்டார்ல நடந்த ரீசென்ட்டான அப்பாயின்ட்மெண்ட் தான் இது. சரிங்களா? ஒரு ஸ்மால் ரீகேப் ஓகே. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல ரீசெண்டா எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுமித் மதன் அப்படின்றவர் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஇஓ, எம்டி ஆஃப் எல்ஐசிக்கு வந்து 2 பேர் வந்து இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது சாட்பால் பேனோன்றவர் வந்து இன்டரிமா வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணி இப்போ ஒர்க் பண்றாரு. ஓகேங்களா? இன்டரிம் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எல்ஐசி ஓகேங்களா? அதே ஆர் துரைசாமி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எஃப்எஸ்ஐபி வந்து அஃபிஷியலி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர வந்து ஃபுல் டைமா வந்து போட்டோம்னா கொஞ்சம் இது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஆர் துரைசாமி. ஓகேங்களா? ஸோ அந்த 2 கொஸ்டினுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, பார்ட் டைம் மெம்பர் ஆஃப் 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட பார்ட் டைம் மெம்பர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ டி. ராபிசங்கர் தான் வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, சேர்மன் ஆஃப் தெலுங்கானா கிராமினா பேங்கோட டிஜிபி ஓகேங்களா? தெலுங்கானா கிராமினா பேங்கோட சேர்மன் யாருன்னு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதாப ரெட்டி. ப்ரீவியஸா யாரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஷோபா அப்படின்றவரை வந்து ரிப்ளேஸ் பண்ணி தான் இந்த டி. பிரதாப ரெட்டின்றவர் வந்து இப்போ அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். Which Indian state became the first to launch e-voting for NRIs in 2025? ஓகேங்களா? எந்த ஸ்டேட் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஓட்டிங் பண்ணலாம்? என்ஆர்ஐன்றது நான் ரெசிடென்டல் இந்தியன் ஓகேங்களா? அதாவது இந்தியா இருந்து வெளியே அவுட் சைட் ஆஃப் இந்தியாவுக்கு போய் அங்க ஒரு ஒரு பர்பஸ்க்கோசரம் வந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இதுக்கப்புறம் ஓட்டிங் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, பீகார். ஓகேங்களா? பீகார் தான் வந்து எனேபிள் ஆன்லைன் வோட்டிங் ஃபார் என்ஆர்ஐஸ் டியூரிங் பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்ப ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்ப என்ஆர்ஐ வந்து ஓட் போடலாம். எதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வோட்டிங் மூலியமா ஓகேங்களா? இது ஈஸி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்னால தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்கோசரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம் டு இன்க்ரீஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆஃப் மைக்ரேட் இந்தியன் வந்து இங்கிருந்து மைக்ரேட் ஆகி போறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கோசரம் தான் வந்து இதனுடைய மெயின் மோட்டோவா இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி வந்து அதை பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் ஓடிபி பேஸ்டு வெரிஃபிகேஷன் வியா பாஸ்போர்ட் அண்ட் ஆதார் மூலியமா ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலியமா இதை வந்து பண்ண போறதா சொல்றாங்க. ஓட் கவுண்டட் டிஜிட்டலி அண்ட் ஸ்டோர்ட் செக்யூர்லி. ஃபியூச்சர் பிளான் எக்ஸ்பான்ஷன் டு அர்பன் லோக்கல் பாடிஸ்லயும் வந்து இந்த இதுவுமே வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண போறதா சொல்லி விச் மீன்ஸ் ஃபியூச்சர் பிளான்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரிஃப்ளெக்ட்ஸ் இந்தியாஸ் டிஜிட்டல் எலெக்ஷன் இன்னோவேஷன். இது பண்றதுனால இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஓட் ஆஃபீஸில் போய் ஓட் போட்டுருக்கோம் கரெக்டுங்களா? இது பண்ணுறதுனால இந்தியா வந்து ஒரு டிஜிட்டல் எலெக்ஷன் இனோவேஷனாக வந்து கொண்டு வரதுக்கு வந்து இது ஒரு அடித்தளமாகவும் இருக்கு. ஓகேங்களா? பீகாரோட சிஎம் இப்போ ப்ரெசென்ட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். பீகாரோட கேபிட்டல் பாட்னா. எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியும், 1950. ஓகே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் ஓட்டிங் ஃபார் என்ஆர்ஐ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா பீகார். ஓகேங்களா? என்ஆர்ஐன்றது நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேங்களா? முன்ன சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். ஆனால் வந்து ஒரு ரிசைட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஃபார் த சம் பர்பஸ்க்கோசரம் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் இல்லைனா அதர் பர்பஸ்க்கோசரம் வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தட் இண்டிகேட்ஸ் அன்சர்டைன் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே. குறிப்பிட்ட இவ்வளோ நாள் தான் இருப்போன்றதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாத ஒரு அன்சர்டைன் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேல இருக்கிறவங்க தான் வந்து என்ஆர்ஐன்றது சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் கம்பெனி லான்ச்டு த ஃபுல்லி டிஜிட்டல் பிஸ்னஸ் லோன் 24/7 ஓகே ப்ராடக்ட் ஃபார் எம்எஸ்எம்இ வந்து இன் இந்தியா. எந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனாவாலா ஃபின்காப். ஓகேங்களா? பூனாவாலா ஃபின்காப் லிமிடெட் ப்ரொமோட்டட் பை இந்த கம்பெனி வந்து யார் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செரஸ் பூனாவாலா குரூப் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து இப்போ லீட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் 24/7. சார் 24/7 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 அதாவது 7 நாளும் 24 மணி நேரமும் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா ஒர்க்குமே பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? மெயினாக இதுக்கு யாருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் லோன் ப்ராடக்ட்.
ஓகேங்களா? ஃபுல்லி டிஜிட்டல் லோன் லைக் ஏதாச்சும் ஒரு லோன் எடுப்பாங்க பார்த்தீங்களா? பர்சனல் லோன் இல்ல சம்திங் ஏதோ ஒரு எமர்ஜென்சி லோன் எடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான லோன்ஸ் எல்லாமே ஆஃபீஸ் அதாவது ஒவ்வொரு பேங்க் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாமே சிரமப்படாம நெறைய இப்ப ஆன்லைன் லோன்ஸ் இருக்கு. இதுல இவங்க வந்து டிஜிட்டல் லோன் ப்ராடக்ட்டா வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்கு. ஓகேங்களா? மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது. திஸ் ப்ராடக்ட் எனபிள்ஸ் எம்எஸ்எம்இ டூ அப்ளை அண்ட் கெட் அப்ரூவல் அண்ட் ரிசீவ் டிஸ்பர்சல் வித்தவுட் விசிட்டிங் எனி பிரான்ச்சஸ். டைரக்ட்டா இவங்க போயிட்டு ஆர் சப்மிட்டிங் பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ். நம்ம போயிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் குடுக்குறதுக்கு பதிலா, ஆன்லைன்லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா முடிச்சு, அவங்க அதிலேயே வந்து அப்ரூவல் அண்ட் ரிசீவ் டிஸ்பர்சல் வித்தவுட் பிரான்ச்சஸ்க்கு வந்து விசிட் பண்ணாமயே எல்லா ஒர்க்கும் வந்து இதுல முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. It uses a digital risk assessment model integrated with the Indian public digital infrastructure such as GST system, credit bureau, and account aggregators. This initiative எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, to aims enhancing financial accessibility வந்து ஈஸியா இருக்கிறதுக்கும் and supporting to the growth of MSME ஓட growth அதாவது மைக்ரோ சிறு குறு தொழில்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வளர்ச்சிக்கும் ஃபினான்ஷியல் accessible வந்து ஈஸியா இருக்கிறதுக்கோசரமும் வந்து இத வந்து முன்வைத்து இந்த இத வந்து அதாவது ப்ரமோட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. பிசினஸ் லோன் 24/7 பூனாவாலா ஃபின்கார்ப் லிமிடெட். ஓகேங்களா? இது வந்து இதனுடைய பேரண்ட் குரூப் தான் வந்து சைரஸ் பூனாவாலா குரூப். சரிங்களா? இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் லிமிடெட் வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னா, இட் லுக்ஸ் லைக் ஏ பேங்க். ஓகேங்களா? பேங்க் மாரி எல்லா ஃபங்ஷன்ஸுமே நடக்கும். பட் ஆனா பேங்க் கிடையாது. அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் பேங்க்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டீஸ்ல வந்து லோன் மத்த ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கான ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஆனா நாட் லைக் ஏ பேங்க். ஓகேங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, பூனே, மகாராஷ்டிரா. எந்த இயர்ல இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1988. ப்ரீவியஸா என்ன நேம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்மா ஃபின்கார்ப்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பூனாவாலா ஃபின்கார்ப்பா மாறுச்சு. ஏன்னா, சைரஸ் பூனாவாலா குரூப் வந்து அத அக்விசிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்ப 2021ல. இதனுடைய எம்டி, சிஇஓ பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா, அபய் புட்டாடா. இதனுடைய டேக்லைன் பார்த்தீங்கன்னா, பரோஷா கால்கா அப்படின்றது. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய மெயின் மோட்டோ அதாவது விச் மீன்ஸ் அந்த இதனோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். பர்சனல் லோன், பிசினஸ் லோன், ஹோம் லோன், ப்ரீ ஓன்டு கார் லோன்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப ரீசென்ட்டா மெயினா ஃபோக்கஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து பிசினஸ் லோன் 24/7 வந்து மெயினா கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லோன் ப்ராடக்ட் ஃபார் எம்எஸ்எம்இ அண்ட் சேலரி இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? எம்எஸ்எம்இனா சிறு குறு தொழில் செய்றவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான லோன். ஓகேங்களா? டிஜிட்டல் மூலியமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who has been appointed as the MD, Managing Director and CEO, Chief Executive Officer of CSB Bank for 3-year term. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷியாம் சீனிவாசன், பிரளய் மண்டல், ராஜ் கிரண் ராய், சந்தீப் பக்ஷி அண்ட் அட்டனு சக்கரவர்த்தி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரளய் பாண்டல் அப்படின்றவர் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சிஎஸ்பி பேங்க்குக்கு வந்து 3-year டேர்மா வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரளய் மண்டல் என்றவர் வந்து எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சிஎஸ்பி. சிஎஸ்பினா என்னன்னா, கேத்தோலிக் சிரியன் பேங்க் லிமிடெட். ஓகேங்களா? எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? இவருடைய அப்பாயின்ட்மெண்ட் வந்து இதனுடைய செக்ஷனுக்கு அண்டர்ல பேங்கிங் ரெகுலேஷன் அண்டர்ல வந்து இவருடைய அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. he has been serving as a interim அதாவது இவர் இது ஃபுல் டைமா இதுல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இன்டரிமா நடுவுல வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் இவர் வந்து ஏப்ரல் 2022ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த அப்பாயின்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இன்டரிம் எம்டி சிஇஓ ஆஃப் சிஎஸ்பி பேங்காவும் இருந்திருக்காரு இவரு. இஸ் கன்ஃபர்மேஷன் அவருடைய கன்ஃபார்ம் வந்து நிறைய வந்து கண்டினியூஷன் ஆஃப் லீடர்ஷிப் அட் த பிரைவேட் செக்டர் பேங்க்கும் ஸ்ட்ரென்தனிங் இட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஆப்ரேஷனல் டைரக்ஷனுக்கும் வந்து அவருடைய ஆப்ரேஷனல் டைரக்ஷன் வந்து ஒரு பெரிய உறுதியா ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? சிஎஸ்பிக்கான மீனிங் பார்த்தீங்க எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கேத்தலிக் சிரியன் பேங்க்னு சொல்லுவாங்க. கேத்தலிக் சிரியன் பேங்க் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1920. ஓகேங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா திரிசூர், கேரளால இருக்கு. டேக்லைன் வந்து பார்த்தீங்க இந்த பேங்க்குக்கான டேக்லைன் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் ஆன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் வந்து இதுக்கான டேக்லைன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ தென் அவங்களும் வந்து இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். விச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிசீவ்ட் செபி அப்ரூவல் டு லான்ச் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செபியில் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்இ அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க.
National Stock Exchange of India NSE has received SEBI's approval to launch monthly electricity future contracts வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இது எதுக்கோசரம் எய்ம் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்ட்ரென்தனிங் இந்தியாஸ் பவர் மார்க்கெட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வலுப்படுத்தணுன்றதுக்கோசரமும், லாங் டெர்ம் ஸ்ட்ரக்சரல் ரெஃபார்ம்ஸும் வந்து கொண்டு வரதுக்கு. இந்த லாங் டெர்ம் ஸ்ட்ரக்சரல் ரெஃபார்ம்ஸ் வந்து எதுக்கு அண்டர்ல வருதுன்னா, எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2023 அண்டர்ல வந்து வருது. சரிங்களா? The NSE Clearing Limited will handle the clearing and settlement of this contract. NSE in collaboration with எதனோட கம்பைன் பண்ணி இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, NSEயும் NCDEX ஓகேங்களா? NCDEXன்றது வந்து நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் லிமிட்டடோட சேர்த்து தான் வந்து இந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2008 இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் பவர் எக்ஸ்சேஞ்சாக வந்து இந்த NSE இன் கொலாபரேஷன் வித் NCDX வந்து அமைய போகுதுன்றது தான் வந்து இதனுடைய மெயின் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. NSEயும் வேற என்ன NCDXும் கம்பைன் பண்ணி ஓகேங்களா. அக்கார்டிங் டு நிதி ஆயோக் படி என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2047க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன் வந்து அச்சீவ் பண்ணணும் வித் த ரெக்யர் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $250 பில்லியன்ல சரிங்களா. 2047க்குள்ள நெட் ஜீரோ எமிஷனை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அக்கார்டிங் டு நிதி ஆயோக் படி இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு முன்கூட்டியே இப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கானது தான் வந்து இது சொல்லியிருக்காங்க சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகேங்களா. செபியோட ஃபுல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எப்போ லான்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா செபி ஓகேங்களா. April 12, 1988. இது வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடி ஓகேங்களா. பிகம் ஸ்டாச்சுட்டரியாக எப்போ வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா January 13, 1992ல ஓகேங்களா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா. கரண்ட் சேர்மனாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துகின் காண்டா பாண்டே அப்படின்றவர் தான் வந்து செபியோட இப்போ கரண்ட் சேர்மனாக வந்து சேர்பர்சனாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யார் இருந்தால் பார்த்தீங்கன்னா டாக்டர் S.A. தேவ் அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு அண்டர்ல வருது. இதனுடைய செபியோட மோட்டோ விச் மீன்ஸ் ஒரு டேக்லைன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் செக்யூரிட்டிஸ் அண்ட் டு ப்ரொமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் டு ரெகுலேட் த செக்யூரிட்டிஸ் ஆஃப் த மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நியூலி சாங்ஷன் FRA செல்ஸ். FRA மீன்ஸ் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் அண்டர் த தாட்டி அபா ஜான்ஜெட்டியா கிராம் உட்கஷ் அபியான் சரிங்களா. இதுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு நியூலி சாங்ஷன் பண்ண ஒரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா accelerate the implementation of FRA 2006. இதுக்கு அண்டரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் enactment of FRA ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 படி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 324 FRA ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் செல்ஸ் டு சப்போர்ட் த இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆக்ட் அண்டர். இதுக்கு அதாவது இந்த ஸ்கீம் தாட்டியா அபா ஜான்ஜாட்டியா கிராம் உட்கஷ் அபியானுக்கு அண்டரில் வரக்கூடிய இம்ப்ளிமெண்ட் ஆக்ட் 324 வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை வந்து FRA செல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகே. தி செல்ஸ் வில் பி லொக்கேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லேயும் இருக்குது ஸ்டேட் வைஸ் ரெண்டு லெவல்லையுமே இருக்குது வித்தின் த ட்ரைபல் சப்ளான் ஏரியாஸ். இதுதான் மெயினாக அதாவது ட்ரைபல் சப்ளான் ஏரியாஸ்க்கு மெயினாக எய்ம் டு ஸ்ட்ரென்தன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெகனைசிங் அண்ட் செக்யூரிங் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். இப்போ ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் வந்து லீவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கான ஒரு ரெகனைசிங் அண்ட் வந்து செக்யூரிங் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஃபார் ட்ரைபலுக்கும் அண்ட் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டிஸ்க்கும் வந்து ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கோசரம் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் அண்டரில் தான் வந்து இது இனிஷியேட்டிவ் வந்து ஃபண்டட் பண்ணியிருக்கிறது அண்ட் இஸ் கைடட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DAGGUA ஓகேங்களா. அதுதான் வந்து தாட்டியா அபா ஜான்ஜாட்டியா கிராம் உட்கஷ் அபியான்னு சொல்லுவாங்க சரிங்களா. மேஜர் ஸ்டேட்ஸ் அதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் சாங்ஷன் செல்ஸ் என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தெலுங்கானா அப்புறம் மகாராஷ்டிராவும் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 ஓகேங்களா. மொத்தம் 5 ஸ்டேட்ஸ்க்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் ஹையஸ்டாக இருக்கிறது மேஜர் ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தெலுங்கானா மகாராஷ்டிராவும் அசாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தாட்டி அபா ஜன்ஜட்டியா கிராம் உட்கஷ் அபியான் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு அண்டரில் வருது. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா December 2023 லான்ச் பண்ணாங்க. இன் கன்ஜக்ஷன் வித் PM ஜன்மனோட கன்ஜக்ட் பண்ணி தான் விச் மீன்ஸ் சேர்த்து நேம்டு ஆஃப்டர்
தாட்டி அபா பிர்சா முண்டா அப்படின்றவர் வந்து அவருக்கு அப்புறம் தான் வந்து இந்த நேம் வந்து கொண்டு வந்தாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபலுக்கோசரம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஐகான். எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஜார்க்கண்டோட ட்ரைபலுக்கான ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேம் தான் வந்து தாட்டி அபா பிர்சா முண்டா. ஓகேங்களா? இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, ஹாலிஸ்டிக் டெவலப்மென்ட் ஃபார் ட்ரைபல் வில்லேஜஸ் பை என்ஷூரிங் சேச்சுரேஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். இது பிஎம் ஜன்மன்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜான்ஜாட்டியா ஆதிவாசி நியாய மகா அபியான்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். இது வந்து ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which state launched the உத்யோக் கிராந்தி இனிஷியேட்டிவ் டு பூஸ்ட் த இண்டஸ்ட்ரியல் growth அண்ட் ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் அப்ரூவலை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு போர்ட்டல் வந்து உத்யோக் கிராந்தி அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாப் கவர்மெண்ட் லான்ச் த பஞ்சாப் உத்யோக் கிராந்தி டு இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? எதுக்கோசரம்ன்றது பார்த்தீங்கன்னா டு சிம்பிளிஃபை ரெடியூஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்டாச்சுட்டரி ப்ராசஸ் ஃபார் ஸ்டெப்பிங் அப் த இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் புதுசாக நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏதோ ஒரு என்டர்ப்ரனராக வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இட் வில் டேக் மச் டைம் அண்ட் மச் ப்ராசஸ், ரைட்? அதை வந்து ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோசரம் தான் இது. இட் அன்பில்ட் 12 நியூ இண்டஸ்ட்ரியல் initiatives including a deemed approval system that all mandates all application be processed within 45 working days குள்ளேயே வந்து அந்த சப்மிஷன்ஸ் நியூ இனிஷியேட்டிவா இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து வித்தின் 45 டேஸ்க்குள்ளேயே அதுக்கான அப்ரூவல் சிஸ்டம் அதுக்கான மேண்டேட்டா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்க்க போறதா சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்து நியூ ஃபாஸ்ட் ட்ராக் பஞ்சாப் போர்ட்டல் எனபிள்ஸ் த ஆட்டோ ஜென்ரேட்டட் அப்ரூவல்ஸ் இந்த நெக்ஸ்ட் டே லீகலி வேலிட் லைக் ரெகுலர் கிளியரன்ஸோட. ஓகேங்களா? பஞ்சாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு லான்ச் கலர் கோடட் ஸ்டாம்ப் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுது டு அசிஸ்ட் என்டர்பிரனரை வந்து ப்ரொமோட் பண்ணி, அதாவது அவங்களை என்கரேஜ் பண்ணி செட்டிங் அப் த பிஸ்னஸ் யூனிட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கோசரம் என்டர்பிரனராக வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ணி அதிகப்படுத்துது. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா பஞ்சாப்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் கலர் கோடட் ஸ்டாம்ப் பேப்பரையும் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபோட ஸ்டேட்ஹுட் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா November 1, 1966 தான் வந்து பஞ்சாபோட ஸ்டேட்ஹுட் டே. ஓகேங்களா? இதனுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சண்டிகர். இப்போ கரண்டாக பஞ்சாபோட கவர்னர் பார்த்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித். சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பகவத் மேன். ஓகேங்களா? அஃபிஷியல் லாங்குவேஜ் பஞ்சாபோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பஞ்சாபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல ரீசெண்டாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் லைக் ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் ஒரு ஆப் இல்லை போர்ட்டல் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரீகேப். ஓகேங்களா? ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ABCDL. ஓகேங்களா? ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் லிமிடெட் வந்து ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு SIP வந்து ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க மொபைல் ஆப். எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 2025. Razorpay Software Private Limited வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் MCP விச் மீன்ஸ் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இந்த சர்வர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்காக இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் MCP வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா Razorpay. இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே ஆன சர்வர். ஓகேங்களா? இன் 2025 LIC லைஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்ட்ரோடியூஸ் வாட்ஸ்அப் பேஸ்டான ஒரு ப்ரீமியம் ஃபெசிலிட்டியும் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 2025ல UBI யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் வெல்னஸ் டெபாசிட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. டு இன்னோவேட்டிவ் த ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் ஸ்கீமுக்கு வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? கனரா பேங்க் ஹாஸ் லான்ச் கனரா ட்ரூ எட்ஜ் a specialized and future rich suite for current and savings accounts. சூட்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே இதாக கொண்டு வரதான் சூட்னு சொல்லுவாங்க. ஓகே, சூட். ஓகே, அது வந்து கனரா ட்ரூ எட்ஜ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கரண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சூட்டாக வந்து எல்லாரோட ஸ்பெஷலைசேஷனும் அதனுடைய ஃபியூச்சர்ஸும் வந்து ஒரு சூட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனரா ட்ரூ எட்ஜ். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.